இந்த செய்வினை சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் அனாதைகளுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் உதவுதான் நம்ம நோக்கம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இந்த செய்வினைங்கிற தலைப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த செய்வினையை மையப்படுத்தி அன்றாடும் அனுதினமும் பல நபர்கள், பல குடும்பங்கள் அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக மிக சாதாரணமாக உருவாக்கப்படுகிறார்கள். அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்புக்குள்ளே போயிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவுடைய தொடர்ச்சி என்னென்னா, ஒரு கணவன் மனைவி அன்போடு இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க, பாசமாக இருக்கிறாங்க. இருந்தும் கூட டெலிவரிக்கு பிறகு குழந்தை பிறந்த உடனே குழந்தை மேலேயும் பிரியமாக இருக்கக்கூடிய கணவன் திடீர்னு கட்டாகிறாரு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. குழந்தைக்கு இன்றைக்கி 5 வயசு. பட் அவர்களுக்குள்ளார எந்த சந்திப்பும் கிடையாது. இதற்கான காரணம் என்ன எதுன்னு கடைசியாக அந்த பெண் வீட்டார் கண்டுபிடிச்சது செய்வினை அப்படின்னு நம்ம முன்னாடி முடிச்சிருந்தோம். ஆனால் செய்வினை அப்படிங்கிறது ஒரு மந்திரம்தான். ஆனால் அதை தந்திரமாக எப்படி இந்த மனசாட்சியே இல்லாத மாந்திரிகர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ அந்த கணவன் ஏன் வர்றதில்லை அப்படின்னு மனைவி வீட்டில் கேட்டால், மனைவி வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையனுக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த பையனை உன்னுடைய மனைவி தான் உனக்கு செய்வனை வச்சுருக்கிறாங்கன்னு நம்ப வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. எதுக்காக நம்ப வைக்கணும்? எதுக்காக பிரியமான மனைவி மேலே குற்றத்தை சுமத்தணும் அப்படின்னா, அந்த பையன்தான் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கக்கூடியவர், அவர் பேரில் தான் எல்லா சொத்துமே இருக்குது. இந்த மனைவி மேலே அளவு கடந்த பாசமாக இருக்கிறனால ஒருவேளை தனி குடித்தனம் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவங்க மந்திரவாதிகிட்ட போய் சொல்லி இந்த பையனை நம்ப வைக்கிறாங்க. அதாவது உன்னுடைய மனைவி குடும்பத்தினர் தான் உனக்கு செய்வனை வச்சுருக்காங்கன்னு. இப்போ அவருக்கு பயம் வந்துடுது, பயம் தொத்திக்குது. எப்போவுமே நாம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர், நம்முடைய நம்பிக்கைக்குரிய நபர் நமக்கு ஒரு துரோகம் செய்கிறாரு, நம்மளை பற்றி ஒரு அவதூறு கிளப்பிட்டு இருக்கிறாரு. அது நம்ம காதுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம என்னதான் நேசித்தா கூட அவரை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு வருமா இல்லையா? அந்த வெறுப்புடைய கேட்டகரியில் அந்த பிரியமான மனைவியை லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. இப்போ என்னென்னா, எளிய முறையில் கணவனை மனைவியும் பிரித்தாச்சு. இது ஒரு சம்பவம். அப்படின்னா இன்னொரு சம்பவம், ஒரு தாய் தனியாக தவிக்கிறாங்க, நோயோடு தவிக்கிறாங்க, மகன் பார்க்க வர மாட்டேங்கிறார். பட் அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மகனுக்கு தாய் மேலே அளவு கடந்த பாசம் பிரியம். ஆனால் ஒரு 6-7 மாதமாக பார்க்குறதில்ல. நாங்களும் முதியோர் இல்லத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோம், அவர் கடைசி வரைக்கும் வரல. இப்போ கடைசியாக வந்துட்டார். இப்போ வந்துட்டு நம்ம கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னா, என் தாய் எனக்கு செய்வனை வச்சுருக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த மனைவியுடைய குடும்பத்தார் பார்க்குறாங்க, இந்த பையன் தன்னுடைய தாய் மேலே அளவு கடந்த பிரியம். இப்போ மாமியாருடைய டார்ச்சர் தாங்க முடியல. இப்போ மாமியாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதுக்கு என்ன வழி? ஒரு மந்திரவாதியை போய் பார்க்க வேண்டியது. உடனே மந்திரவாதி சொல்லிடுவார், உங்கள் அம்மா தான் உனக்கு செய்வனை வச்சுச்சுன்னு. தாயை விரட்டி விட்டாச்சு, முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சாச்சு, செத்தா கூட பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணியாச்சு. இப்படி இந்த செய்வினை என்ற ஒரு மந்திரம் தந்திரமாக பயன்படுத்தப்பட்டு உறவுகள் சிதைக்கப்படுகிறது, அனாதைகள் உருவாக்கப்படுகிறது, ஆதரவற்ற பெண்கள் உருவாக்கப்படுகிறார்கள், விரக்தியில் ஆண்கள் உள்ளார்கள். இப்போ நம்ம திருப்பி கேட்க வேண்டிய கேள்வி, செய்வனை உண்மையா இல்லையா? அதை ஒரு இஸ்லாமியனாக, அல்லாவை நம்புகிறவனாக, திருக்குரானை நம்புகிறவனாக என்னுடைய பதில் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சில உதவி கேட்ட வீடியோக்களை நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்வினை சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, மகிழ்ச்சி.